ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இங்கே ஒரு இடத்துல நான் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மைக்கில் எதுவும் இல்லை. அதனால் எதுக்காகன்னு சொன்னால், நான் ரீசெண்டாக யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன். ஃப்ரீ விபிஎஸ் புக்ஸ் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் நான் பார்த்தேன். அது பார்த்தோன்னே சரி, அந்த புக்ஸ்லாம் அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை. அது அந்த ஆட் பார்த்தோன்னே ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு உடனே நான் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட நான் பேசினேன். சென்னையில் புந்தமல்லியில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க ஃப்ரீ புக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு, இது மாதிரி புக்ஸு 2024 அது 2025க்கு புக்ஸ் எதாவது போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இன்னும் புக்ஸு போடலை, இது பிளான் பண்ணிகிட்ருக்குறோம், கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் புக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு சில சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நான் மெட்டீரியல்ஸ், எனக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் நான் கொடுத்துட்ருக்குறேன். உங்கள் மெட்டீரியல் நீங்கள் போட்டிங்கன்னா சொல்லுங்கள், ஃப்ரீயாக போட்டிங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு தேவைப்பட்ட அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, நான் போன வருஷம் மெட்டீரியல் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், 2024 அந்த புக்ஸு சாங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபீட்பேக் அனுப்புங்க. இந்த வருஷமாக நாங்கள் பண்ண போகிறோம், ஆனால் இந்த வருஷம் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இன்னும் ரெடி ஆகலை, ஏப்ரல் லாஸ்ட்டில் தான் ரெடி ஆகும், ஏப்ரல் லாஸ்ட்டில் மெட்டீரியல் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு அனுப்பி விட்ருக்குறாங்க, பிடிஎஃப் ஃபைல் அனுப்பி விட்ருக்காங்க, சாங்ஸ் எனக்கு அனுப்பி விட்ருக்குறாங்க. அதில் வந்து எப்படின்னா, அந்த மெட்டீரியல் நான் பார்த்தேன், இப்போ தான் நான் பார்த்தேன். அது வந்து டீச்சர்ஸ் புக் வந்து ஒரே புக்கு தான், டீச்சர்ஸ் கைடு வந்து ஒரே புக்கில் வந்து பிகினர், ப்ரைமரி, ஜூனியர், சீனியர்னு நினைக்கிறேன், அப்படி 3-4 கிளாஸாக பிரிச்சுருக்காங்க. சீனியர், இன்டர், ஓகே, ஜூனியர், பிகினர், ப்ரைமரி, ஜூனியர், இன்டர், சீனியர். அது வந்து டீச்சர்ஸ் புக்கு ஒரே புக்கு தான். அந்த ஒரே புக்கில் பிகினர், ப்ரைமரிக்கு என்ன வசனம் சொல்லித்தரப்போகிறோம், ஜூனியர், இன்டர், சீனியருக்கு என்ன வசனம் சொல்லித்தரப்போகிறோம், பாடம் வந்து ஒரே பாடமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது வந்து ஒர்க் புக்கில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வித்தியாசமாக கேம்ஸ் மூலமாக அப்படி நடத்துகிற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மெட்டீரியலில் இது வந்து 2024, ஓகேங்களா, ஒருவேளை இது வரைக்கும் நான் விபிஎஸ் எடுக்கலை, எங்கள் கிராமத்தில் எடுத்ததில்லை, சண்டே கிளாஸ் எடுத்ததில்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மெட்டீரியல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே பிடிஎஃப்பில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது கூட நீங்கள் புக்காக நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா. அது நீ பார்த்துக்கோங்க, நான் இதை அனுப்பி விட்றேன். சாங்ஸ் இருக்குது, அந்த சாங்ஸ் கூட நீங்கள் சொல்லித்தரலாம், ஓகே. ஏன்னா 2024 விபிஎஸ்ன்னு சொன்னால் தான் பசங்களுக்கு தெரியும். புதுசாக எடுக்க போகிறது வந்து நீங்கள் பாட்டு நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க, பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லித்தர போகிறீங்க. அவங்களுக்கு புக்கு ஒருவேளை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்சால் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த நீங்கள் புக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எனக்கு 2025 புக்ஸ் தான், 2025 இயரோட புக் தான் வேணும்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் லாஸ்ட்டில் தான் அந்த புக் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பேர், ஃபோன் நம்பர் நான் இந்த வீடியோவில் எண்டில் நான் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஒருவேளை இந்த வருஷம் புக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னு சொன்னால், இது வந்து எல்லாமே ஃப்ரீ தான், ஓகேங்களா. அவங்க அந்த பூந்தமல்லியில் இருக்கிற பிரதர் ஒரு நம்பர் கொடுத்தாரு, அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சிங்கப்பூரில் இருக்கிறாரு, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, அவங்களும் கால் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அதுமாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன், அவங்க கிட்ட நான் பேசினேன். அவங்க சொன்னாங்க, சிங்கப்பூரில் இருக்கிறேன், இந்த மினிஸ்ட்ரி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம், இந்த வருஷமும் புக்ஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்குறோம், ப்ராசஸிங்கில் இருக்குது, ஏப்ரல் மாதம் எண்டில் கிடைக்கும் அப்படின்னு. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு விபிஎஸ்க்கு ஃப்ரீயாக, தமிழ் தான், இது எல்லாமே தமிழ் புக்ஸ் தான், விபிஎஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ புக்ஸ் வேணும்னு சொன்னால் நான் கொடுக்குற அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுங்க. அது நீங்கள் எப்படி நீங்கள் போய் வாங்குறதோ இல்லை நீங்கள் எப்படி அனுப்புகிறதோ அதை நீங்கள் பேசிக்கோங்க, ஓகேங்களா. அது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, எனக்கு புக்கு வேணும் என்கிட்ட கொடுங்க, நீங்கள் எனக்கிட்ட கேட்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா நான் விபிஎஸ் டைமில் பிஸி ஆகிடுவேன். அதனால் தயவுசெய்து இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ரெகுலராக உங்கள் சண்டே கிளாஸில் நீங்கள் விபிஎஸ் எடுக்கிறவங்க, நாங்கள் ஒரு இடத்துல இருந்து புக்ஸ் வாங்கி ரெகுலராக நடத்துகிறோம் பிரதர், நீங்கள் தாராளமாக நடத்தலாம். இது வரைக்கும் விபிஎஸ்சி நடத்தினது கிடையாது, இப்போ தான் நடத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த மெட்டீரியல் நீங்கள் பாருங்கள், முதல்ல எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, பிரயோஜனமாக இருக்கான்னு நீங்கள் பாருங்கள், எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க. இல்லை இந்த மெட்டீரியல் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நாங்கள் நினைக்கிறோம், இந்த வருஷம் இந்த புக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த போன வருஷம் 2024 பாட்டும் அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் எல்லாமே நான் அனுப்புகிறேன். டீச்சர்ஸ் கைடு, ஒரே டீச்சர்ஸ் கைடு தான் எல்லாத்துக்குமே. அப்புறம் பிகினர், ப்ரைமரி ஒர்க் புக் தனியாக, ஜூனியர் ஒர்க் புக் தனியாக, அப்புறம் சீனியர் ஒர்க் புக் தனியாக, ஓகேங்களா. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. அவங்ககிட்டயும் நான் பேசியிருக்கிறேன், இன்னும் வருகின்ற நாட்களில், அடுத்த வருஷங்களில் இன்னும் எப்படி நாங்கள் நல்லா செய்ய முடியும் அப்படின்ற ஃபீட்பேக் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நானும் ஒரு சில காரியங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லி இருக்கிறேன். அதனால் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ரெகுலராக புக்ஸ் வாங்கி சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்களா, விபிஎஸ் நடத்துகிறவங்களா இருப்பீங்கன்னு சொன்னால், யாருக்கும் இந்த மெசேஜ் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. கிராமங்களில் சண்டே கிளாஸ் எடுக்கிறவங்க, வீடுகளில் போய் வீட்டு வாசலில் உட்காந்து சண்டே கிளாஸ் எடுக்கிறவங்க, வருஷத்தில் ஒரு நாள், ஒரு 3 நாள் விபிஎஸ் நடத்தலாமே. 5
5 நாள் கூடிய பாடம் தான் கொடுத்துருக்குறாங்க, 5 டேஸ் கூடிய லெசன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் விபிஎஸ் நடத்தலாமே. நிச்சயமாக கர்த்தர் இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஃபீட்பேக்கை நீங்கள் தயவுசெய்து எனக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த மெசேஜ் நீங்கள் அனுப்புங்க. ஃப்ரீ மெட்டீரியல் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா விபிஎஸ் புக்ஸ்லாம் இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. காசு கொடுத்து என்னால் வாங்க முடியாது, ஆனால் விபிஎஸ் நடத்தணும் ஆசைப்பட்றேன்னு சொல்கிறவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.